அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பொழுது உங்கள் அனைவரையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கின்றோம். மீண்டும் சுயாதீன செய்தி பார்வையில் தேசிய பத்திரிகைகளின் செய்திகளை சுயாதீனமாக வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களோடு இன்றும் வழமை போல் இணைந்து கொள்கின்றார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் நௌஷாத் மொஹிதீன். இன்றைய தினமும் தேசிய பத்திரிகைகளின் செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். நேற்று தினம் பொறுத்தவரை தமிழ் பத்திரிகைகளை விட சிங்கள பத்திரிகைகளின் செய்திகளுக்கு சிங்கள ஆங்கில பத்திரிகைகள் பிரதான செய்தியாக வழங்கியிருக்கிறது. நேற்றைய தினம் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம் சம்பந்தமான செய்தியாக அமைந்திருக்கிறது. சுடரொளி பத்திரிகையில் அந்த செய்தி வாரம் அமைந்திருக்கிறது. ஆர்ப்பாட்டம் நடத்திய மாணவர்கள் மீது போலீசார் கடும் தாக்குதல், 39 பேர் கைது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு முன்னிலையில் நேற்று பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்களின் ஆர்ப்பாட்டத்தை அடக்குவதற்காக போலீசார் கண்ணீர் பீச்சுள்ளதுடன் கண்ணீர் புகை பிரயோகம், தடியடி பிரயோகம் மேற்கொண்டனர். இதனால் மாணவர்கள் சிலர் காயமடைந்தனர். குறித்த பகுதியில் நேற்று பெரும் பதட்டம் நிலவியது என சுடரொளி பத்திரிகை அந்த செய்தியை தந்திருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகை புகைப்படத்துடன் கூடிய அந்த செய்தியாக அந்த செய்தியை தந்திருக்கின்றது. உயர் தேசிய கணக்கீடு டிப்ளமா பாடநெறிக்கு சம அந்தஸ்தை வழங்க கோரி மாணவர்களினால் கொழும்பில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் போலீசார் தண்ணீர் பிரயோகம் மேற்கொள்வதை படத்தில் காணலாம் என அந்த புகைப்படத்தோடு அந்த செய்தியை தந்திருக்கின்றார்கள். அதுபோல சிங்கள ஆங்கில பத்திரிகைகள் அந்த செய்திக்கு பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது. லக்பீம பத்திரிகையும் அந்த செய்தியின் பிரதான செய்தியை வழங்கியிருக்கின்றது. மாணவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள், போலீசார் தடியடி பிரயோகம் செய்ததாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். மாணவர்களுக்கு கண்ணீர் பிரயோகத்தின் மூலமாக அந்த மாணவர்களை கலைத்தெறிந்ததாக. அதுபோல ஐலண்ட் டெய்லி நியூஸ் பத்திரிகையிலும் அந்த செய்தியை பிரதான செய்தியாக வழங்கியிருக்கின்றார்கள். இதுதான் இன்று அநேகமான பத்திரிகைகளில் பிரதான தலைப்புச் செய்தியாக வந்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. HNDE ஹையர் நேஷனல் டிப்ளமா இன் எஜுகேஷன் என்ற பாடநெறியை பின்பற்றுகின்ற மாணவர்கள் தான் நேற்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார்கள். இந்த HNDE பகுதியில் கணக்கியல் துறையில் பயின்று கொண்டிருக்கின்ற மாணவர்கள் தான் நேற்று இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள். சுமார் 1500 மாணவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார்கள். இவர்களுடைய முக்கிய கோரிக்கை ஒன்றும் பெரிய பிரச்சனை அல்ல. இந்த பாடநெறி இதுவரை 4 ஆண்டுகளாக இருந்தது. இப்பொழுது அதை 3 ஆண்டுகளாக குறைத்திருக்கின்றார்கள். எனவே அவ்வாறு குறைக்கக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்து தான் இவர்கள் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள். கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்னால் நண்பகல் ஆரம்பமான இந்த மாணவர் பேரணி கொழும்பு 7இல் இருக்கின்ற வார்ட் பிளேஸில் இருக்கின்ற பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவை நோக்கி வந்தது. பல வீதிகளை கடந்து, பல பிரதான வீதிகளை கடந்து பெரும் வாகன நெரிசலை ஏற்படுத்தி கொண்டு, போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தி கொண்டு இந்த பேரணி வந்த போதும் கூட போலீசார் அமைதியாக அதற்கு வழிவிட்டிருந்தார்கள். ஆனால் வார்ட் பிளேஸுக்கு வந்த இந்த பேரணி பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு அலுவலகத்துக்குள், அந்த கட்டிட வளவுக்குள் அத்துமீறி பிரவேசிக்க முயன்ற பொழுதுதான் போலீசாருக்கும் மாணவர்களுக்கும் இடையில் பிரச்சனை ஏற்பட்டது. இந்த மாணவர் பேரணி வெளியே அத்துமீறி பிரவேசிக்க முயன்ற பொழுது உள்ளே அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கத்தோடு FUT என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஃபெடரேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் அசோசியேஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பின் பிரதிநிதிகளுடன் முக்கியமான சந்திப்பொன்றில் ஈடுபட்டிருந்தார் என்றும் இப்பொழுது தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. எனவே அமைச்சர் மற்றும் பிரதிநிதிகள் உள்ளே இருக்கையில் இந்த மாணவர்கள் போலீசார் ஏற்படுத்தியிருந்த இந்த பாரிய தடைகளை நீக்கி கொண்டு பலவந்தமாக அந்த அலுவலகத்துக்குள் பிரவேசிக்க முயன்ற பொழுதுதான் போலீசார் அவர்கள் மீது முதற்கட்டமாக தண்ணீரை பாய்ச்சி அவர்களை கலைக்க முற்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் தண்ணீரை பாய்ச்சியது மாணவர்கள் கையில் கிடைத்தவற்றையெல்லாம் எடுத்து போலீசாரை நோக்கி எறிந்து போலீசாரை தாக்க தொடங்கி இருக்கின்றார்கள். அதன் பிறகு 2வது கட்டமாக போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை பிரயோகித்திருக்கின்றார்கள். ஆனால் கண்ணீர் புகை பிரயோகத்துக்கும் மாணவர்கள் அடங்கியதாக தெரியவில்லை. அதன் பிறகுதான் 3வது கட்டமாக போலீசார் தடியொடி பிரயோகத்தில் இறங்கியிருக்கின்றார்கள். வழமையாக போலீசார் கையாளுகின்ற நடைமுறை இதுதான். இந்த கண்ணீர் புகையோடு அல்லது தண்ணீரை பாய்ச்சி மாணவர்களை கலைக்க முயன்ற போது மாணவர்கள் கலைந்து சென்றிருந்தால், அமைதியாக பின்வாங்கியிருந்தால் இந்த அனர்த்தம் ஏற்பட்டிருக்காது. ஆனால் 3வது கட்டமாக அந்த பிரதேசத்தில் இயல்பு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் போலீசார் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரிய வந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மாணவர்கள் எல்லை மீறி நடந்து கொண்டதால் தான் இந்த அனர்த்தம் அந்த இடத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. 5 மாணவிகள், 2 பிக்கு மாணவர்கள் உட்பட 39 பேர் இது தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உட்பட 6 முதல் 8 வரையான மாணவர்கள், சில பத்திரிகைகளில் 10 மாணவர்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, காயமடைந்திருக்கின்றார்கள். காயமடைந்த மாணவர்களில் சிலர் இன்னமும் ஆஸ்பத்திரிகளில் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. சாதாரணமாக போலீசாருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற
அதிகாரங்களின் பிரகாரம் சட்டங்களின் பிரகாரம் 5 பேருக்கு மேற்பட்டோர் ஒரு இடத்தில் ஒன்று திரண்டால் அவர்கள் அமைதியை குலைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டால் சாதாரண பொதுமக்களின் வாழ்வு முறையை பாதிக்கும் வகையில் அவர்கள் அந்த இடத்தில் நடந்து கொண்டால் அவர்களை கலைப்பதற்கு போலீசார் குறைந்தபட்ச பலப்பிரயோகத்தை பாவிக்கலாம் என்ற அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் முதல் 2 கட்டங்களையும் தாண்டி மாணவர்கள் அடங்காததால் 3வது கட்டத்துக்கு தாங்கள் செல்ல வேண்டியிருந்தது என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நேற்று போலீஸ் திணைக்கள பேச்சாளர் கூறுகையில் போலீசார் நடந்து கொண்ட விதம் தவறானதென்றோ அல்லது விரோதமானதென்றோ மாணவர்கள் கருதினால் அவர்கள் தங்கள் பக்க நியாயத்தை நிலைநிறுத்துவதற்காக நீதிமன்றத்துக்கு செல்லலாம் அல்லது வேறு எந்த விசாரணை மன்றத்துக்கும் செல்லலாம். அப்போது சட்டத்தை மீறியவர்கள் யார், கட்டுப்பாடின்றி நடந்து கொண்டவர்கள் யார் என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்கட்டும் என்றும் போலீசார் தெரிவித்திருக்கின்ற தகவல்களை நாங்கள் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் இவ்வாறான ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பாக ஏற்கனவே நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் இது தொடர்பாக பேசியிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்கும் மாணவர்கள், நேற்றைய ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் 1500 பேர். ஒட்டுமொத்தமாக இந்த கற்கை நெறியை பின்பற்றுகின்ற மாணவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு சில ஆயிரங்களாகத்தான் அவர்கள் இருக்க முடியும். ஆனால் இவர்கள் தங்களுடைய பக்கம் மக்களின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காகவும் தாங்கள் சில விடயங்களில் ஹைலைட் ஆக வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் பொதுமக்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த ஆர்ப்பாட்டங்களை ஒழுங்கு செய்கின்றார்கள் என்பது முக்கியமாக அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இதில் பிரதானமானது இந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாவற்றுக்கும் பின்னணியில் மாணவர்கள் ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும், தொழிற்சங்க ஆர்ப்பாட்டங்களாக இருக்கட்டும் அல்லது வேறு ஊழியர்கள் தொடர்பான ஆர்ப்பாட்டங்களாக இருக்கட்டும், எல்லா வகையான ஆர்ப்பாட்டங்களுக்கு பின்னாலும் ஒரு அரசியல் காரணி இருக்கின்றது, அரசியல் உந்து சக்தி ஒன்று இருக்கின்றது என்பதை யாரும் மறுக்க முடியாது. எனவே அரசியல் ரீதியாக தாங்கள் ஹைலைட் ஆக வேண்டும் என்பதற்காகவும் தங்களை மற்றவர்கள் பார்க்க வேண்டும், கவர வேண்டும் என்ற ஒரு வகையான உளவியல் பிரச்சனை காரணமாகவும் தான் மாணவர்கள் இவ்வாறு கட்டுப்பாட்டை மீறி நடந்து கொள்கின்றார்கள். இல்லையில் அவர்களுக்கு ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு அனுமதி இருக்கின்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் ஜனநாயக வரம்புகளோடு எல்லைகளோடு நிறுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர போலீசாரை தாக்கும் அளவுக்கு செல்லக்கூடாது. போலீசாரை தாக்குகின்ற நிலை வந்தால் நிச்சயமாக திருப்பி தாக்கும் அதிகாரம் போலீசாருக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த மாணவர்கள் இவ்வாறான ஆர்ப்பாட்டங்களை செய்கின்ற இடம், நேரம் என்பனவற்றை நாங்கள் மிகவும் அவதானமாக பார்க்கின்ற பொழுது அது பொதுமக்களுக்கு பெரும் அசௌகரியங்களை ஏற்படுத்தும் கால நேரமாகவும் இடமாகவும் இருக்கின்றது. குறிப்பாக இந்த யுஜிசி என்று சொல்லப்படுகின்ற இந்த பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு அமைந்திருக்கின்ற இடம் கொழும்பு வார்ட் பிளேஸ். அதனை சுற்றி பல ஆஸ்பத்திரிகள் இருக்கின்றன. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பல பிரிவுகள் அதனை அண்டியதாகத்தான் இருக்கின்றன. பற்சிகிச்சை பிரிவு, இருதய சிகிச்சை பிரிவு மற்றும் பிரசவ பிரிவு என பல்வேறு பிரிவுகள் இந்த ஆஸ்பத்திரிகளை சுற்றி, இந்த இடத்தை சுற்றித்தான் அமைந்திருக்கின்றன. நோயாளிகளை பார்வையிடுவதற்கு வெளியிலிருந்து வரும் நேரமாக இது இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், வெளி மாவட்டங்களிலிருந்து மக்கள் மிகவும் சிரமப்பட்டு தங்களுடைய உறவினர்களை, தங்களுடைய சொந்த பந்தங்களை, நோயாளிகளாக இருக்கின்றவர்களை பார்ப்பதற்காக வருகின்றார்கள். சிலர் காலையிலேயே வந்து வீதிகளில் நேரத்தை கழித்துவிட்டு சரியாக 12 மணி ஆகும் பொழுது ஆஸ்பத்திரிக்குள் பிரவேசிக்கின்ற காட்சிகளையும் நாங்கள் அனுபவ ரீதியாக பார்த்து இருக்கின்றோம். எனவே வெளி மாவட்டங்களில் இருந்து வருகின்ற இந்த மக்கள் தங்களுடைய உறவுகளை பார்க்க முடியாமல், தங்களுடைய அன்புக்குரியவர்களை பார்க்க முடியாமல் இவ்வாறான பிரச்சனைகளில் சிக்கி அசௌகரியத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஒன்றில் இந்த பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவை வேறொரு இடத்துக்கு கொண்டு சென்று அங்கு உங்களுடைய ஆர்ப்பாட்டங்களை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூற வேண்டும். அல்லது இவ்வாறான ஆர்ப்பாட்ட பேரணிக்காக தனியான இடங்களை ஒதுக்கி கொடுத்து அதில் மாணவர்களோ தொழிற்சங்க பிரதிநிதிகளோ தங்களுடைய ஆர்ப்பாட்டங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நியதி வர வேண்டும். பொதுவான இடங்களில் பொதுமக்களுடைய, கொழும்பு கோட்டையிலிருந்து டவுன் ஹால் வரைக்குமான பகுதி நேற்று நண்பகல் மிகவும் மக்கள் சிரமத்தை எதிர்நோக்கிய ஒரு பகுதியாக மாறி இருக்கின்றது. இந்த நேரம் பாடசாலைகள் விடுகின்ற நேரமாக இருக்கின்றது. எனவே மாணவர்கள் பெரும் பதட்டத்துக்கு ஆளாவார்கள். மாணவர்கள் உரிய நேரத்துக்கு வீடு செல்ல முடியாவிட்டால் அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளில், அடுத்த கட்ட கல்வி நடவடிக்கைகளில் அதிக பாதிப்பு ஏற்படும். அதேபோல் பெற்றோர்கள் பெரும் பதற்றத்துக்கு உள்ளாவார்கள். இவ்வாறு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான பொதுமக்களோடு சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் இருக்கின்றன. எனவே ஆர்ப்பாட்டக்காரர்கள், தங்களுடைய உரிமைக்காக போராடுபவர்கள் ஆயிரக்கணக்கான மக்களை அசௌகரியத்துக்கு உள்ளாக்கி தங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கும் முறை மாற வேண்டும். அவர்கள் தங்களுடைய பிரச்சனையை தங்களோடும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடும் தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர நடுவீதிக்கு கொண்டு வந்து அந்த வீதியால் போகின்ற வாகனங்களுக்கும் மக்களுக்கும் அசௌகரியங்களை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்வது மிகவும் கண்டிக்க வேண்டிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. போலீசார் அவற்றை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் மறுபுறம் பொதுமக்கள் குறை கூறுவது போலீசாராகத்தான் இருப்பார்கள். போலீசார் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்,
நாங்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றோம் என்று இவ்வாறான வழக்குகள் கூட சில வழக்குகள் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த விடயத்தில் போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அல்லது அந்த இடங்களில் போலீசார் நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுகின்றார்கள். எனவே தான் அவர்கள் இவ்வாறான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கின்றது. அமைதியான ஆர்ப்பாட்டங்கள் ஜனநாயக ரீதியான ஆர்ப்பாட்டங்களுக்கு வழிவிடலாமே தவிர அமைதியை மீறி அத்துமீறி யார் நடந்து கொண்டாலும் அதனை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு போலீசாருக்கு இருக்கின்றது. ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றவர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது. தங்களுடைய ஒரு சிலரின் உரிமைக்காக அல்லது ஒரு சில 1000 பேரின் 1500 2000 பேரின் உரிமைக்காக பல்லாயிரக்கணக்கான மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிக்க செய்வது எந்த வகையிலும் வரவேற்க முடியாததாக இருக்கின்றது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்ற காலப்பகுதியில் அந்த நேரங்களில் கொழும்பில் ஏற்படுகின்ற வாகன நெரிசலால் அந்த இடத்தில் ஏற்படுகின்ற வாகன நெரிசலால் முழு நகரமும் அதனை அண்டிய அனைத்து பிரதேசங்களிலும் வாகன நெரிசல் பாதிக்கப்படுகின்றது. ஏற்கனவே இந்த வாகன நெரிசல்கள் தொடர்பாக அண்மையில் சில ஆய்வுகள் வெளியாகியிருக்கின்றன. கொழும்பில் இப்பொழுது குறிப்பிட்ட சில இடங்களில் இவ்வாறான முக்கியமான இடங்களில் வாகன போக்குவரத்து என்பது ஒரு வாகனத்துக்கு மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் தான் அந்த வாகனம் சென்று கொண்டிருப்பதாக இப்பொழுது கணிப்பீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இது மிகவும் குறைவான வேகமாக கணிக்கப்படுகின்றது. இதற்கு காரணம் ஒன்று வாகன நெரிசல், மற்றது இவ்வாறான ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் கோஷங்களுக்கு வழிவிடுவதன் காரணமாக ஏற்பட்டிருக்கின்றது. காலப்போக்கில் இது தொடருமானால் கொழும்பில் 5 கிலோமீட்டர் வேகத்தில் தான் ஒரு வாகனம் செல்லலாம் என்ற ஒரு நிலை ஏற்படக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு முக்கிய காரணம் இவ்வாறு வாகனங்களின் பயண வேகம் குறைகின்ற பொழுது அது நாட்டின் பொருளாதார கட்டமைப்பையும் பாதிக்கும் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. பொருளாதார ரீதியாக முதலீடு செய்து வருபவர்கள் இந்த பயண நேரம் கால நேரம் எல்லாற்றையும் கவனத்தில் கொண்டுதான் வெளிநாட்டு நிறுவனங்கள் பல முதலீடுகளை மேற்கொள்ள முன் வருகின்றன. எனவே இந்த வாகன நெரிசல்கள் ஏற்படுகின்ற பொழுது அவர்களுடைய கால நேரம் வீண் விரயமாகும் என்பதால் அந்த முதலீடுகளும் தடைப்படுவதாக இப்பொழுது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. எனவே ஆர்ப்பாட்டம் செய்பவர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது. மற்றவர்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாமல் எந்த அசௌகரியமும் ஏற்படாமல் தங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று அதனை கட்டுப்படுத்துபவர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அதிகபட்ச பலப்பிரயோகத்துக்கு செல்லாமல் மிக குறைந்தபட்ச பலப்பிரயோகத்தை பயன்படுத்தி நிலைமைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற பொறுப்பு இருக்கின்றது. இரு தரப்பினரும் இவற்றை உணர்ந்து நடந்து கொள்வதால் தான் பொதுமக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதையும் நாங்கள் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆர்ப்பாட்டங்களுக்கான பொதுமக்களுடைய ஆதரவும் அதன் போதுதான் கிடைக்கும். காரணம் இவ்வாறான ஆர்ப்பாட்டங்களின் போது தொலைக்காட்சியில் பார்க்கின்ற அல்லது செய்திகளில் பார்க்கின்ற போது அனுதாபத்தை பெற்றுக்கொள்வதற்காக சில நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். ஆனால் அதில் நேரடியாக சம்பந்தப்படுகின்ற போது அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த போக்குவரத்து நெரிசல் அங்கே இருக்கின்ற பொதுமக்களோடு உரையாடுகின்ற போது அந்த ஆர்ப்பாட்டத்துக்கான ஆதரவும் அதற்கான அனுதாபமும் குறைவாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. சுடரொளி பத்திரிகையில் நாங்கள் மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். நவம்பர் 5 பிரதமர் ரணில் விசேட உரை எனும் தலைப்பில் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. அவரது புகைப்படத்தோடு அரசின் இடைக்கால பொருளாதார கொள்கை தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் விசேட உரை நிகழ்த்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் சிவில் அமைப்புகளின் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் இலங்கை அரசு வலியுறுத்துகின்றது ஐநாவுக்கான அமெரிக்க தூதுவர் சமந்தா பவர் எனும் தலைப்பில் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. இலங்கையின் கடந்த கால வரலாற்றில் இடம்பெற்ற இருண்ட மற்றும் மிகவும் வலியோய்ந்த அத்தியாயங்களுடன் இலங்கையின் தற்போதைய அரசு முரண்பாடுகின்றது எனவும் எனவே சிவில் அமைப்புகளின் ஆலோசனைகளை இலங்கை அரசாங்கம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தி இருப்பதாக அந்த செய்தியில் காணக்கூடியதாக இருக்கின்றது. மீரியபெத்த மண் சரிவு ஏற்பட்டு நேற்றோடு ஒரு வருடம் பூர்த்தியாயதை முன்னிட்டு அங்கே நடைபெற்ற நிகழ்வுகளை சுடரொளி பத்திரிகை பிரதான செய்தியாக தந்திருக்கின்றது. இது தினகரன் பத்திரிகையின் புகைப்படம். அங்கே உயிரிழந்தவர்களுடைய புகைப்படங்களை வைத்து அங்கே ஒரு வருட பூர்த்தியை அனுஷ்டிப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. சுடரொளி பத்திரிகை அந்த செய்தியை பிரதானப்படுத்தி வழங்கியிருக்கிறது. விழிநீர் வழிந்து குளமாக மீறிய பத்தியில் கதறல், உயிரிழந்த உறவுகளை சுடரேற்றி நினைவு கூர்ந்தனர் மக்கள், சர்வமத வழிபாடு நடந்தது எனும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. ஒட்டுமொத்த மலேகத்தையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்திய மீரியபத்திய மண் சரிவு அனர்த்தமும் அவலம் நிகழ்ந்து நேற்றுடன் ஒரு வருடம் பூர்த்தியானது. இந்நிலையில் மண்ணுக்குள் புதையுண்டு உயிரிழந்த தமது உறவுகளை மீரியபத்திய மக்கள் சுடரேற்றி விழிநீர் வடித்தபடி நினைவு கூர்ந்தார்கள் என்ற செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மண் சரிவு அனர்த்தம் இடம்பெற்ற பகுதிகளில் வந்த மக்கள் உயிரிழந்த தமது உறவுகளின் பெயர்களை கூறி மண்ணீர் மண்டியிட்டபடி கதறி அழுதனர். சிலர் ஒப்பாரி வைத்ததாகவும் அதே நேரம் இன்றைக்கு ஒரு வருடத்துக்கு முன்னர் மீரியபத்திய பகுதியில் பேரவலம் அரங்கேறியது. மண்மேடு சரிந்து ஒரு தோட்டத்தை விழுங்கியது. இதில் 37 பேர் பலியாகி இருந்தார்கள். மேலும் சிலர் படுகாயமடைந்த நிலையில் உயிர் தப்பியிருந்தார்கள். நேற்றுடன் அது ஒரு வருடமாக பூர்த்தியாகி இருக்கின்றது. அந்த செய்தி தொடர்புபட்டதாக ஒரு வருடமாகியும் நினைவு தூபி அமைக்கப்படவில்லை என சுடரொளியில் செய்தி தரப்பட்டிருக்கின்றது.
மீறியவதை மண் சரிவுக்குள் புதையுண்டு உயிரிழந்தவர்கள் நினைவு தூபி அமைக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. எனினும் சம்பவம் நடைபெற்ற ஒரு வருடம் கடந்துள்ள நிலையிலும் இன்னும் அது அமைக்கப்படவில்லை என்று மீறியவத மக்கள் நேற்று கவலை வெளியிட்டதாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது. நினைவு தூபி அமைப்பதற்கு அரசியல்வாதிகள் எவ்வித ஒத்துழைப்பையும் வழங்கவில்லை. பலர் மீறியவதை மறந்துவிட்டனர். ஆகவே பிரதேச மக்கள் இணைந்து நினைவு தூபி அமைப்பதற்கு முயற்சிக்கின்றோம். இதற்கும் தடங்கள் ஏற்படுத்தப்படுகின்றது என்று அந்த மண் சரிவில் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போல வீடுகள் இன்னும் அமைக்கப்படவில்லை. முகாம்களில் தொடர்கிறது அவல வாழ்க்கை. மீறியவதை மக்கள் விசனம் உடன் வீடு வழங்குமாறு வலியுறுத்தி எனும் தலைப்பிலும் சுடரொளி முக்கியத்துவம் வழங்கி அந்த செய்தியை வழங்கியிருக்கிறது. வீடுகளை இழந்து முகாமில் அவல வாழ்க்கை வாழும் எமக்கு இன்னும் வீடுகள் அமைத்து கொடுக்கப்படவில்லை. முகாமிலும் உரிய வசதிகள் இல்லை. சுதந்திரமற்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எமக்கு எப்போது விடுவி கிடைக்கும் என தெரியவில்லை. இவ்வாறு மீறியபத்தை முகாம் இருக்கின்ற இவ்வாறு மாக்கந்த முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கிற மக்கள் தமது உள்ள குமர்களை நேற்று வெளிப்படுத்தியதாக சுடரொளி பத்திரிகையில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. ஒரு வருடமாகியும் இன்னும் அந்த வீடுகள் ஒன்றும் அமைத்து தரப்படவில்லை எனவும் அதே வேளையில் தங்களுடைய அந்த முகாம்களிலும் கூட இன்னும் உரிய வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை எனவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதாகவே இது தொடர்பான விடயங்களை தொடர்ச்சியாக நாங்கள் கவனம் செலுத்தலாம். ஒரு வருடமாகியும் இன்னமும் அவர்களுக்குரிய அந்த தீர்வு வழங்கப்படவில்லை என்று அந்த செய்தி தெரிவிக்கிறது. இதே வேளையில் டெய்லி நியூஸ் பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்கலாம். டிட் பிள்ளையான் கில் ரவிராஜ் என்று கேள்விக்குறியோடு அந்த செய்தியை தந்திருக்கின்றார்கள். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் அவர்களுடைய கொலை செய்தது பிள்ளையானா என்ற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கின்றது. CID seeks Swiss assistance to arrest a main suspect gun that killed a former MP passed on சரண் பை பிள்ளையான். பிள்ளையானால் அந்த துப்பாக்கி வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆகவே பிள்ளையான் ஜோசப் பராஜசிங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவரது கொலை தொடர்பாக விசாரணைக்கு அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட தொடர்ச்சியாக விசாரணை செய்யப்பட்டு வருகின்றார். அவருடன் இருந்த விசாரணையின் போதே இந்த தகவல்கள் வெளியாகி இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இன்று நடைபெற்று வருகின்ற கொலை வழக்குகளுள் முக்கியமான வழக்குகளுள் ஒன்றாகத்தான் ரவிராஜ் கொலை தொடர்பான வழக்கும் அமைந்திருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதுதான் தொலைக்காட்சி பேட்டியொன்றை வழங்கிவிட்டு வீடு சென்று கொண்டிருக்கின்ற வழியில் துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டார். வாகனம் ஒன்றில் வந்த அவர் பயணம் செய்து கொண்டிருந்த வாகனத்தை இடைமறித்து சுட்டு கொண்டதாகத்தான் தகவல்கள் இருக்கின்றன. இது தொடர்பான விசாரணைகள் முடக்கப்பட்டிருந்தன. இப்பொழுது புதிய அரசாங்கத்தின் கீழ் தற்போது நடத்தப்பட்டு வருகின்ற பல கொலை விசாரணைகளுள் இதுவும் முக்கியமான ஒரு விசாரணையாக இப்பொழுது நடத்தப்பட்டு வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கொலை தொடர்பாகத்தான் இப்பொழுது பிள்ளையானும் இதில் சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கின்றார். பிள்ளையான் உங்களுக்கு தெரியும், கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆலோசகராக இருந்தவர். உண்மையிலேயே பிள்ளையான் கைது செய்யப்பட்டது மட்டக்களப்பு மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பராஜசிங்கம் கொலை தொடர்பாகத்தான். ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நபர்கள் கொடுத்த தகவலின் பிரகாரம் பிள்ளையான் கைது செய்யப்பட்டார். ஆனால் அதன் பிறகு பிள்ளையான் இப்பொழுது பல வழக்குகளோடு தொடர்பு படுத்தப்பட்டு வருகின்றார். அவரை தொடர்பு படுத்தி பல செய்திகள் வெளியாகியிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சில உத்தியோகப்பற்ற தகவல்களின் பிரகாரம் வெளியாகியிருக்கின்ற செய்திகளை பார்க்கின்ற பொழுது சுமார் 16 கொலைகளில் பிள்ளையானுக்கு சம்பந்தம் இருக்கலாம் என்று இப்பொழுது நம்பத்தகுந்த சில செய்திகள் வெளியாகியிருப்பதாக, இன்னும் அதை போலீசார் ஊர்ஜிதம் செய்யவில்லை. இருந்தாலும் அவ்வாறான சில தகவல்கள் வெளியாகியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜோசப் பராஜசிங்கம் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்ட பிள்ளையான் பிரதீப் எக்னலிகோட கொலையிலும் தொடர்பு பட்டிருப்பதாக கூறப்பட்டது. இப்பொழுது ரவிராஜ் கொலையிலும் அவர் தொடர்பு பட்டிருக்கின்றார் என்ற தகவலைத்தான் இப்பொழுது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. CIDயினர் அவரை தொடர்புபடுத்தி தன்னுடைய பெயரை வெளியிட விரும்பாத விசாரணையோடு சம்பந்தப்பட்ட ஒரு CID உயர் அதிகாரி டெய்லி நியூஸ் பத்திரிகைக்கு வழங்கியிருக்கின்ற தகவல்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த செய்தி இன்று தரப்பட்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ரவிராஜ் கொலை தொடர்பாக தேடப்பட்டு வரும் பிரதான சந்தேக நபர் சரண் என்பவர். அவர் இப்பொழுது சுவிட்சர்லாந்தில் இருக்கின்றார். அவரை மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வந்து விசாரணை நடத்துவதற்கு சுவிட்சர்லாந்து போலீசாரின் ஒத்துழைப்பை இலங்கை போலீசார் நாடி இருக்கின்றார்கள் என்ற தகவலையும் அதில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சரண் என்பவர் பிள்ளையானுக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பது இப்பொழுது விசாரணைகள் மூலம் தெரிய வந்திருக்கின்றது. ரவிராஜை கொலை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி பிள்ளையான் மூலமாகத்தான் சரணுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற தகவலும் இப்பொழுது போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது. உண்மையில் இந்த ஆயுதத்தை வைத்திருந்தவர் ஒரு இராணுவ கேர்னல். அந்த இராணுவ கேர்னல் அந்த ஆயுதத்தை பிள்ளையானுக்கு கொடுத்திருக்கின்றார். பிள்ளையான் அதை சரணுக்கு கொடுத்திருக்கின்றார்.
சரண் பின்னர் அதனை ஒரு கடற்படை அதிகாரிக்கு கொடுத்திருக்கின்றார், கடற்படை வீரர் ஒருவருக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த கடற்படை வீரர் தான் ரவிராஜை சுட்டு கொண்டிருக்கின்றார் என்று இப்பொழுது விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. இந்த சம்பந்தப்பட்ட அனைவரும் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சரணை தவிர அவர் இப்பொழுது சுவிட்சர்லாந்தில் இருக்கின்றார். அவரை கொண்டு வருவதற்கான முக்கிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதில் இந்த இராணுவ கேர்னல், இந்த பிள்ளையான் இந்த ரவிராஜ் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அந்த ஆயுதத்தோடு தொடர்புடைய இராணுவ கேர்னல் ஏற்கனவே பிரதீப் எக்னலிகோட கொலை வழக்கில் இப்பொழுது கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றவர். அவர் தெரிவித்த தகவலின் பிரகாரம் தான் போலீசார் இதனை தெரிவித்திருக்கின்றார்கள். பிரதீப் எக்னலிகோடவை கடத்தி வந்த குழுவில் முக்கிய பங்கேற்றவர் தான் இந்த இராணுவ கேர்னல் என்பது தெரிய வந்திருக்கின்றது. அவரும் இப்பொழுது போலீசாரால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்படுகின்றார்கள். எனவே இப்பொழுது இந்த கொலை வழக்கில் வேண்டப்படும் முக்கிய நபராக இருப்பவர் இந்த சரண் என்பவர் மட்டுமே என்பதையும் போலீசாரின் செய்திகளில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கடற்படை வீரருக்கு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் பாதுகாப்பாகவும் இருந்திருக்கின்றார். அந்த போலீஸ் கான்ஸ்டபிளும் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். ரவிராஜ் கொலை தொடர்பாக இதுவரை 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த 4 பேரிடமிருந்தும் முக்கியமான தகவல்கள் இப்பொழுது போலீசாருக்கு கிடைத்திருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுள் 2 அரச தரப்பு சாட்சியாக ப்ராசிக்யூஷன் விட்னஸாக மாறுவதற்கும் சம்மதம் தெரிவித்திருக்கின்றார்கள் என்று தெரிய வருகின்றது. ஒரு கொலை வழக்கில் அரச தரப்பு சாட்சியாக மாறி உண்மைகளை சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு தண்டனை வழங்குவதில் சில கரிசனை காட்டப்படும் என்று நாங்கள் சட்ட ரீதியாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அந்த வகையில் சில கண்டிப்பான தண்டனைகளிலிருந்து அல்லது கடும் தண்டனைகளிலிருந்து தப்பிக்கொள்வதற்காக சிலர் அரசு தரப்பு சாட்சிகளாக மாறி பல உண்மைகளை வெளியிடுவார்கள். அவ்வாறு தான் இந்த ரவிராஜ் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற 2 இப்பொழுது அரசு தரப்பு சாட்சிகளாக மாறுவதற்கும் விசாரணையாளர்களிடம் சம்மதம் தெரிவித்திருக்கின்றார்கள் என்று போலீசார் தெரிவித்திருக்கின்ற தகவல்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜோசப் பர்ராஜசிங்கம் கொலை தொடர்பாக பிரதீப் மாஸ்டர், கஜன் மாமா ஆகிய 2 தான் பிரதானமாக கைது செய்யப்பட்டவர்கள். இவர்கள் 2 பிள்ளையானுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். ஒரு காலத்தில் மிகவும் பிள்ளையானோடு நெருக்கமாக இருந்தவர். இவர்கள் 2 தெரிவித்த தகவல்களின் பிரகாரம் தான் பிள்ளையான் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டார். ஆனால் பிள்ளையான் மீது நடத்தப்படுகின்ற விசாரணைகளின் போது இன்னும் பல மர்மங்கள் துளங்கி வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வாறாயினும் இந்த பிரதீப் மாஸ்டரும் கஜன் மாமாவும் போலீஸ் விசாரணைகளின் போதும் கூட ஜோசப் பர்ராஜசிங்கம் கொலை கால பகுதியில் தங்களுடைய பொஸ்ஸாக இருந்தவர் பிள்ளையான் என்று தெரிவித்திருக்கின்றார். பிள்ளையானை தொடர்ந்து அவர்கள் பொஸ் என்று தான் விசாரணைகளின் போது குறிப்பிட்டு வருகின்றார்கள். எனவே பொஸ்ஸாக இருந்த பிள்ளையானும் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எவ்வாறாயினும் இவர்கள் 2 இப்பொழுது பிள்ளையானோடு எந்த தொடர்பும் இல்லை. சில காலங்களாக அவர்கள் 2 பிள்ளையானை விட்டு விலகி செயற்பட்டு வந்திருக்கின்றார்கள் என்றும் அந்த விசாரணைகள் மூலம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் தற்போது 2 பிள்ளையானை விட்டு விலகி இருந்தாலும் கூட இந்த வழக்குகளோடும் விசாரணைகளோடும் சம்பந்தப்பட்ட பல உண்மைகளை, பல தகவல்களை அவர்கள் போலீசாருக்கு வழங்கி இருக்கின்றார்கள். எனவே இந்த விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன. சரண் என்பவர் இலங்கைக்கு வரவழைக்கப்பட்டு அவரை விசாரிக்கின்ற பொழுது மேலும் பல உண்மைகள் வெளியாகும் என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற கருத்துக்களை இந்த செய்தியில் நாம் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த செய்திகளை தொடர்ந்து நாங்கள் சுடரொளி பத்திரிகையில் மற்றொரு செய்தியை பார்க்கலாம். எதிர்க்கட்சி தலைமை பதவிக்கு அடம் பிடிக்கிறது மஹிந்த அணி, சபாநாயகருடன் தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை எனும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் எதிர்க்கட்சி தலைவராக அதன் தலைவர் ரா சம்பந்தன் எம்பியும் மக்கள் வழங்கிய ஆணைக்கு அமைய உத்தியோகபூர்வமாக செயற்பட்டு வருகின்ற நிலையில் எதிர்க்கட்சி தலைமை பதவி தமக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் 48 உறுப்பினர்கள் தமக்கு இருக்கின்றதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஜேவிபியும் இணைந்து 22 உறுப்பினர்கள் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டி சபாநாயகரிடம் இந்த கோரிக்கை அவர்கள் தொடர்ச்சியாக முன்வைத்து வருகின்றார்கள். அந்த செய்தியை சுடரொளி பத்திரிகை தந்திருக்கின்றது. அதுபோல தேசிய அரசை கவிழ்க்க ரகசிய பேச்சுக்கள் எனும் தலைப்பில் ஒரு செய்தியும் தரப்பட்டிருக்கிறது. மேல் மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிரேஷ்ட கேபினெட் அமைச்சர் ஒருவர் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தின் மீதான வாக்கெடுப்பின் போது தற்போதைய அரசை கவிழ்ப்பதற்கான ரகசிய பேச்சுக்களை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலருடன் நடத்தி வருவதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிப்பதாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது. அதேவேளை அவன்கார்ட் விவகாரம் சபையில் விவாதம் எனும் தலைப்பிலும் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. சுடரொளி பத்திரிகையில் லங்காதீப பத்திரிகையின் பிரத்யேக செய்தியாக வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தியை
பார்க்கலாம். அவன்கார்ட் ரஹாஸ் எலிவை எனும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. அவன்கார்ட் அந்த கப்பல் விவகாரத்தினுடைய ரகசியங்கள் வெளிவந்திருப்பதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லங்காதீப பத்திரிகையில் அந்த செய்தி தந்திருக்கின்றார்கள். 816 ஆயுதங்கள் இராணுவத்தினரால் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் அதேவேளையில் ஏற்கனவே வழங்கப்பட்ட எண்ணிக்கையில் 20 ஆயுதங்கள் இப்போது காணவில்லை எனவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவன்கார்ட் சம்பந்தமான விசாரணைகள் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினால் தொடர்ச்சியாக விசாரணை செய்யப்பட்டு வருகின்றது. நேற்றைய தினம் கூட ஜனாதிபதி விசாரணை குழுவினர் அங்கே சென்று நேரடியாக விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விசாரணையினுடைய அறிக்கைகள் இப்போது கசிய தொடங்கி இருக்கின்றது. அதன் அடிப்படையில் லங்காதீப செய்தி தெரிவிக்கின்றது. அவன்கார்ட் ராஸ் ஹெலிவை என்ற தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றில் கூட இது சம்பந்தமான விவாதம் ஒன்று இடம்பெற இருப்பதாக சுடரொளி பத்திரிகையின் செய்தியை காணலாம். அதுபோல நேற்றைய தினமும் முன்னாள் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு முன் சாட்சியம் அளித்திருக்கின்றார். தினகரன் பத்திரிகையாளர் செய்தியை புகைப்படத்தோடு தந்திருக்கின்றார்கள். விளம்பர ஊழல் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் மஹிந்த சாட்சியம் என்னும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நேற்று மீண்டும் பாரிய அளவிலான ஊழல் மற்றும் மோசடி தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழு முன் ஆஜரானார். நேற்று காலை அவரை ஆணைக்குழு முன் ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அரசு தொலைக்காட்சி ஒன்றில் விளம்பரம் செய்தமைக்கான பணம் செலுத்தப்படவில்லை என எழுந்த குற்றச்சாட்டுகள் குறித்து சாட்சியம் அளிக்க இவ்வாறு அழைக்கப்பட்டிருந்ததாக அந்த செய்தி தெரிவிக்கப்படுகின்றது. அரசு தொலைக்காட்சி என குறிப்பிடப்பட்டிருந்தாலும் தினமின பத்திரிகை சிறப்பாக அந்த பெயர் விவரங்களோடு அந்த செய்தியை தந்திருக்கின்றது. ITN தொலைக்காட்சிக்கு விளம்பரம் செய்தமைக்கான அந்த ஊழல் தொடர்பான விசாரணைக்காகவே அழைக்கப்பட்டிருந்தார். தினமின பத்திரிகையில் அந்த செய்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. மஹிந்தගේ ජනපති ගීතය විකාශය ගණනය කරන්න බෑ. ස්වාධීන රූපවාහිනිය ප්‍රධාන අභ්‍යන්තර විගණනක ජනාධිපති කොමිෂමට කියයි එனும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் சுயாதீன தொலைக்காட்சியின் உள்ளக கணக்காய்வாளர் தெரிவித்த தகவல்களின்படி ஒரு முன்னாள் ஜனாதிபதி அந்த பாடலை ஒளிபரப்பியதை கணக்கிட முடியாது என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எத்தனை தடவை அது ஒளிபரப்பானது என்பதை கணக்கிட முடியாததால் அதற்குரிய கட்டணத்தை பெறுவதில்லை என்று அவர்கள் தீர்மானித்ததாக நேற்று அந்த சாட்சியத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே அந்த ஊழல் தொடர்பான விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. மற்றொரு செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. தினமின பத்திரிகையில் சுயாதீன ரூபானியை சந்த் தன்வி வடிஹரியாக் நொமிலே பிரச்சார கர்லா, இலவசமாகவே அந்த விளம்பரங்கள் ஒளிபரப்பப்பட்டதாக அந்த சாட்சியம் அளித்தவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே அது சம்பந்தமான விசாரணைகளும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேவேளையில் நேற்றைய தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் மாநாடு நடைபெற்றிருந்தது. அதில் குறிப்பாக ஐலண்ட் பத்திரிகையினுடைய செய்தி ஒன்று கவனத்தீர்த்திருந்தது. Arming MPs data to be released soon. Cabinet spokesman unaware of parliamentarians receiving training at STF base. அது சம்பந்தமான செய்தியை நாங்கள் நேற்றைய தினமும் வழங்கியிருந்தோம். பார்லிமெண்ட் உறுப்பினர்களுக்கான பயிற்சிகள் வழங்கப்படுவதாக, துப்பாக்கிச் சுடும் பயிற்சிகள் வழங்கப்படுவதாக சம்பந்தமான விடயங்களே அவர்களுடைய விவரங்களை வெளியிடவிருப்பதாக கேபினட் பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் அமைச்சர் கயந்த கருணாதிலக. அதுபோல் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக கூட அமைந்திருப்பது கேபினட் பேச்சாளருடைய செய்தியாகவே அமைந்திருக்கிறது. உள்ளக பொறிமுறை விசாரணைகள் சம்பந்தமாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. வெளிநாட்டு நீதிபதிகளுடனான விசாரணைக்கு முற்றுப்புள்ளி, அரசியலமைப்புக்கு உட்பட்டு விசாரணை என்கிறது அரசாங்கம். இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்களையும் நேற்றைய அந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் மாநாட்டில் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதில் வீரகேசரி தலைப்பில் தரப்பட்டிருக்கின்ற விடயம் ஏற்கனவே பேசப்பட்டு வருகின்ற விடயம். ஆனால் இப்பொழுது புதிதாக பேசப்படுகின்ற விடயம் தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஆயுத பயிற்சி மற்றும் துப்பாக்கி சுடும் பயிற்சி மற்றும் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற ஜனாதிபதி மாளிகையில் இருக்கின்ற சுரங்க மாளிகைகள் தொடர்பான விடயங்கள். நேற்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாடு இடம்பெற்ற பொழுது இந்த 2 விடயங்கள் தொடர்பாகத்தான் பிரதானமான கேள்விகள் எழுப்பப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஊடகத்துறை அமைச்சரும் பாராளுமன்ற விவகார அமைச்சருமான அதே நேரம் அமைச்சரவையின் இணை பேச்சாளராகவும் பணிபுரிகின்ற அமைச்சர் கயந்த கருணாதிலகத்தான் நேற்று இந்த செய்தியாளர் மாநாட்டை நடத்தியிருந்தார். கொழும்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இந்த மாநாடு இடம்பெற்றது. அப்பொழுது பல கேள்விகள் எழுப்பப்பட்டன. குறிப்பாக பாராளுமன்றத்துக்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற உறுப்பினர்கள் பலர் தங்களுக்கு துப்பாக்கிகள் வழங்கப்பட வேண்டும், அதுவும் 9mm நவீன துப்பாக்கிகள் வழங்கப்பட வேண்டும், பிஸ்டல்கள் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டு விண்ணப்பித்திருப்பது தொடர்பாக ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அப்பொழுது இந்த ஆயுத பயிற்சி அளிக்கப்பட்டு வருவது தொடர்பாக கடந்த 2 தினங்களாக கட்டுக்குருந்த STF முகாமில், விசேட அதிரடி படை முகாமில் இந்த ஆயுதம் வழங்கப்படவிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சுடுவதற்கான பயிற்சி வழங்கப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. ஆனால் இது தொடர்பாக பாராளுமன்ற விவகார அமைச்சர் என்ற ரீதியில் தனக்கு எதுவும் தெரியாது என்று தான் நேற்று கயந்த கருணாதிலக பதில் அளித்திருக்கின்றார். இப்பொழுது அமைச்சர்களிடமிருந்து அதிகமாக வெளிவருகின்ற பதில்
எனக்கு ஒன்றும் தெரியாது என்பதாகத்தான் இருக்கின்றது. ஆரம்பத்தில் சபாநாயகரிடம் இது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்ட பொழுதும் தனக்கு எதுவும் தெரியாது, தன்னிடம் எதுவும் சொல்லவில்லை என்றார். இப்பொழுது பாராளுமன்ற விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சரே இது பற்றி தனக்கும் எதுவும் தெரியாது என்கின்றார். இருந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் ஆயுதங்களை கேட்டு விண்ணப்பித்திருக்கின்றார்கள் என்ற விவரம் எனக்கு தெரியும். அவர்களுடைய பெயர் விவரங்களை பாதுகாப்பு கருதி வெளியிட முடியாது. அவர்களுடைய பெயர் விவரங்களை வெளியிடுவது அவ்வளவு நல்லதல்ல. ஆனால் எத்தனை பேர் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுள் எத்தனை பேர் இவ்வாறு ஆயுதங்களை கேட்டு விண்ணப்பித்திருக்கின்றார்கள் என்ற விவரத்தை விரைவில் தன்னால் வெளியிட முடியும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். ஒரு சிலர் தான் இவ்வாறு ஆயுதங்களை கேட்டு விண்ணப்பித்திருக்கின்றார்கள். அநேகமானவர்கள் ஆயுதங்களை பெற்றுக்கொள்வதில்லை. அதே நேரம் ஏற்கனவே எம்பி பதவி இழந்த பலருக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை அவர்கள் மீண்டும் ஒப்படைத்திருக்கின்றார்களா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட பொழுதும் அது குறித்த விவரங்களையும் பின்னர் வெளியிடுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பலர் அவ்வாறான ஆயுதங்களை இன்னமும் திருப்பி வழங்கவில்லை என்று சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த ஆயுதங்களை விநியோகிப்பதும் அவர்களிடமிருந்து பதவி இழந்த பிறகு மீண்டும் அந்த ஆயுதங்களை பெறுவதும் பாராளுமன்றத்துக்குரிய விடயம் அல்ல. அது பாதுகாப்பு அமைச்சோடு சம்பந்தப்பட்ட விடயம். பாதுகாப்பு அமைச்சு தான் அதற்கு சரியான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்று அமைச்சருடைய தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. யுத்தம் முடிவடைந்த இந்த காலப்பகுதியில், சமாதானம் நிலவுகின்ற இந்த காலப்பகுதியில், நாட்டில் அமைதியான சூழல் இருக்கின்ற காலப்பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இவ்வாறான ஆயுதங்கள் தேவையா என்ற கேள்வி தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகின்றது. அதற்கு நேற்றும் அவ்வாறான கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது அதற்கு பதிலளித்திருக்கின்ற அமைச்சர் கயந்த கருணாதிலக்க, இது இந்த அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நடைமுறை அல்ல, காலாகாலமாக பல தசாப்தங்களாக இருந்து வருகின்ற ஒரு விடயம், அதைத்தான் இந்த அரசாங்கம் செய்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இருப்பினும் கூட சில அரசியல் அவதானிகளின் கருத்துப்படி இந்த அரசாங்கம் நல்லாட்சி பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற அரசாங்கமாக இருக்கின்றது. எனவே நல்லாட்சியில் தேவையற்ற விடயங்களை முடிவுக்கு கொண்டு வந்து அவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியதும் நல்லாட்சியின் ஒரு கடமையாக இருக்கின்றது என்பதையும் சிலர் நினைவுபடுத்தியிருக்கின்றார்கள். இன்று ஐலண்ட் பத்திரிகையில் முன்பக்கத்தில் வெளியாகின்ற ஒரு ஜோக் கூட, ஒரு நகைச்சுவை கூட அதனை அடிப்படையாக கொண்டு தான் தரப்பட்டிருக்கின்றது. நல்லாட்சியில் இவ்வாறான விடயங்களை முடிவுக்கு கொண்டு வரலாம் தானே என்று மக்கள் பேசிக்கொள்வது போன்ற ஒரு கருத்தில் தான் அது தரப்பட்டிருக்கின்றது. எனவே இது ஒரு முக்கிய விடயமாக முக்கிய கருத்தாடலுக்குரிய ஒரு பொருளாக இப்பொழுது மாறியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இப்பொழுது யுத்தம் முடிவடைந்து நாட்டில் அமைதி இருக்கின்ற போதிலும் கூட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் எதிரிகள் இருக்கலாம். எனவே அவர்களுக்கு ஆயுதம் வழங்கப்பட வேண்டும் என்று அரசாங்க தரப்பில் சில நியாயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இதை எந்த அளவு ஏற்றுக்கொள்வது என்பது எனக்கு தெரியாது. தனிப்பட்ட எதிரிகள் இல்லாதவர்கள் பெரும்பாலும் இருக்க முடியாது. எனவே தனிப்பட்ட எதிரிகள் உள்ளவர்கள் எல்லாம் ஆயுதங்களை வைத்திருந்தால் இந்த நாட்டின் கதி என்னாவது என்ற ஒரு கேள்வியும் எழும்புகின்றது. அண்மையில் அனுராதபுரத்தில் நாங்கள் அடுத்து பேசவிருக்கின்ற விடயம், அனுராதபுரத்தில் இடம்பெற்ற அந்த கராட்டே சொய்சாவின் கொலை, அவருக்கு கூட தனிப்பட்ட எதிர்ப்பு தான், தனிப்பட்ட எதிரிகள் தான் இந்த கொலைக்கு காரணம் என்று தெரிய வந்திருக்கின்றது. எனவே அவரும் கையில் ஆயுதத்தை வைத்திருந்தால் அன்று என்ன கதி ஆகியிருக்கும் என்பதை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. எனவே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தனிப்பட்ட எதிரிகள் இருக்கின்றார்கள் என்பதற்காக அவர்களுக்கு ஆயுதம் கொடுக்க வேண்டும், தனிப்பட்ட முறையில் அவர்கள் ஆயுதம் வைத்திருக்க வேண்டும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதமாகவே தெரிகின்றது. அது மட்டுமல்ல, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நன்கு பயிற்றப்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் இருக்கின்றார்கள். அவ்வாறு MSD என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் பிரிவொன்று செயற்படுகின்ற நிலையில், பாதுகாப்பு இருக்கையில் இவர்களும் ஆயுதங்களை வைத்திருக்க வேண்டுமா என்ற கேள்வியும் இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருப்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்விதான் அண்மையில் வெளியாகி இருக்கின்ற இந்த சுரங்க மாளிகை தொடர்பானது. இந்த சுரங்க மாளிகை தொடர்பான தகவல் வெளியானது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலானது என்று சில தரப்பினர் வாதங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கின்றது. இது பாதுகாப்புக்கு எந்த வகையிலும் அச்சுறுத்தலானது அல்ல என்று அவர்கள் தெரிவித்திருப்பதை நாங்கள் அந்த செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய செய்திகளில் முதலில் குறிப்பிட்டது போல இறுதியாக நாங்கள் பார்க்கலாம். டெய்லி நியூஸில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற செய்தி, கண்டிப்பாக அந்த செய்தியை நாங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும். சொய்சா கில்லிங் மெயின் சஸ்பெக்ட் பாஸ்போர்ட் இம்பவுண்டட். இதில் லக்பிமையில் இந்த செய்தி அவரது பெயரை தந்திருக்கின்றார், SF லொக்காகே ரட்டகமான் பலபாத்ரே ஹத்திட்டுவா என்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதனோடு இணைந்ததாக டெய்லி நியூஸில் சொல்லப்பட்டிருக்கின்றது, த்ரெட்னிங் கால்ஸ் டு அனுராதபுர பிஸ்னஸ்மேன் ஃப்ரம் கொலம்பு பிரசன்ட். இந்த செய்திகளை தொடர்புபடுத்தி நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, சொய்சா கொலையுடன் தொடர்புடைய 23 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அது பிரதான சந்தேக நபர் வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் அனுராதபுரத்துக்கு அந்த நேற்றைய தினம் கூட நாங்கள் செய்தி வழங்கியிருந்தோம். வியாபாரிகளுக்கான பிரதான சந்தேக நபராக ரணசிங்க ஆராய்ச்சிலாகிய ஐரன் ரணசிங்க அல்லது SF லொக்கா என்பவர் தான் இப்பொழுது அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். 26 வயதான இவர் இராணுவத்திலிருந்து தப்பியோடியவர். இராணுவத்தின் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் பிரிவில், விசேட படைப்பிரிவில் இருந்தவர். அதனால் தான் இவரை SF லொக்கா என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றார். இவர் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பதாக
போலீசார் நேற்று நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். அதனை அடுத்து இவருடையதும் இவருடைய சகோதரரினதும் கடவுச்சீட்டுகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. கடவுச்சீட்டுகள் முடக்கப்பட்டமை தொடர்பான தகவலை உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கும் அனுப்பி வைக்குமாறு நீதிவான் அவசர உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். ஏற்கனவே அந்த உத்தரவுகள் அனுப்பப்பட்டிருப்பதாக கூட பிந்திய சில தகவல்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கைது செய்யப்பட்டிருக்கின்ற 23 பேர் மீதும் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அவர்கள் இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இதனிடையே அனுராதபுர வர்த்தகர்களுக்கு தொடர்ந்து தொலைபேசி அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக அனுராதபுரம், காட்டகசுகிலிய, கலன்பிந்துனுவ பிரதேசங்களை சேர்ந்த வர்த்தகர்களுக்கு இவ்வாறு அச்சுறுத்தல் விடுக்கப்படுகின்றது. நீங்கள் எங்களுக்கு கப்பம் தர வேண்டும், குறிப்பிட்ட தொகையும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இஎஸ்கேஎஸ் முறைப்படி இந்த கப்பத்தை நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். இந்த கொலை சம்பந்தமாக கைது செய்யப்பட்டிருக்கும் நபர்களுக்கு பிணை கொடுப்பதற்கு பணம் தேவைப்படுகின்றது. எனவே கப்பம் தர வேண்டும். கப்பம் தராவிட்டால் சொய்சாவுக்கு என்ன நடந்ததோ அதே கதிதான் உங்களுக்கும் நடக்கும் என்று அவர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சிலர் போலீசில் முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள். ஆனால் அநேகமான வர்த்தகர்கள் அச்சம் காரணமாக முறைப்பாடு செய்யாமல் இருக்கின்றார்கள். இந்த முறைப்பாடுகள் குறித்து ஆராய்ந்த போலீசார் இந்த தொலைபேசி அழைப்புகள் அனைத்துமே கொழும்பில் உள்ள சிறைச்சாலையில் இருந்து தான் சென்றிருக்கின்றது என்பதை இப்பொழுது ஊர்ஜிதப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே கொழும்பு சிறைச்சாலைக்குள்ளிருந்து ஒரு கோஷ்டி இந்த விடயத்தில் திட்டமிட்டு செயற்பட்டு வருவதாக போலீசாருக்கு நம்பகமான தகவல்கள் இப்போது கிடைத்திருக்கின்றன. மேலும் இந்த தேடப்பட்டு வருகின்ற SF லொக்கா என்பவர் அனுராதபுரத்திலிருந்து தப்பி இப்பொழுது கொழும்புக்கு வந்திருக்கின்றார். ஹைப்ரைட் ரக வாகனம் ஒன்றை பயன்படுத்தி தான் அவர் கொழும்புக்கு வந்திருக்கின்றார். அவரை கொழும்பை சுற்றியுள்ள சில பகுதிகளில் அவர் வசித்து வருவதாக, தலைமறைவாக திரிந்து வருவதாக போலீசாருக்கு ஊர்ஜிதமான தகவல் கிடைத்திருக்கின்றது. அனுராதபுரத்திலிருந்து 5 விசேட போலீஸ் கோஷ்டி இப்பொழுது கொழும்புக்கு வந்து சம்பந்தப்பட்ட போலீஸ் பிரிவுகளோடு இணைந்து அவர்கள் இப்பொழுது இவரை தேடி தங்களுடைய வேட்டையை தொடங்கி இருக்கின்றார்கள். விரைவில் அவரை கைது செய்யலாம் என்று போலீசார் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார்கள் என்ற தகவலையும் அந்த செய்தியில் விரிவாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து கார்ட்டூன்களை பார்க்கலாம். அந்த செய்தியை தொடர்ந்து மௌபிம பத்திரிகையின் கார்ட்டூன் நேற்றைய செய்தியோடு தொடர்பட்டதாக அமைந்திருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி இனி இரவு வணக்கங்களை தெரிவித்துக் குட் நைட் என தெரிவித்துக் கொண்டு செல்கின்றார். பெரும்பாலும் அவர் நேற்று சுமார் 7 மணித்தியாலங்கள் இந்த விசாரணை ஆணைக்குழுவில் சாட்சியம் அளித்திருக்கின்றார். எனவே ஒரே அடியாக அங்கே சென்று தங்குவது நல்லது போன்ற ஒரு நிலைமை தான் இப்பொழுது அவருக்கு ஏற்பட்டிருப்பதை தான் இந்த கார்ட்டூன் சித்தரிக்கின்றது. ஐலண்ட் பத்திரிகையினுடைய கார்ட்டூன் விமல் வீரவன்சவுடைய பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்டது. 2 பாஸ்போர்ட் விவகாரம் உங்களுக்கு தெரியும். ஒன்றிலிருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டு இப்பொழுது அவர் வெளிநாடு செல்வதற்கு தயாராகி கொண்டிருப்பது போல் தான் இந்த காட்சி தரப்பட்டிருக்கின்றது. டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய கார்ட்டூனும் அதுவும் அந்த பாஸ்போர்ட் தொடர்பானதாகத்தான் இருக்கின்றது. இப்பொழுது யாழ்ப்பாணவின் கீழ் அந்த பாஸ்போர்ட் என்ற பேரசூட்டில் கூட மக்கள் பயணிக்கலாம், அரசியல்வாதிகள் பயணிக்கலாம் என்பதை தான் இந்த கார்ட்டூன் சித்தரிக்கின்றது. தினமின பத்திரிகையின் ஒரு செய்தியை அடிப்படையாக கொண்ட கார்ட்டூன் அமைந்திருக்கின்றது. இது அமைச்சர் சம்பிக்க ரணவக்க அண்மையில் தெரிவித்த கருத்து, மேல் மாகாணத்தில் சுமார் 2000 மாடுகள் வீதிகளில் அலைந்து திரிகின்றன என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு சாதாரண குடிமகன் அவர் கேட்கின்றார், இந்த வாகனங்களை செலுத்தும் மாடுகளையும் சேர்த்தா சொல்லுகின்றீர்கள் என்று. வாகனம் செலுத்துபவர்களும் மாடுகளாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றார்கள். ஆக வீதிகளில் சில வாகனங்களை பார்க்கின்ற போது அவ்வாறான கார்ட்டூனில் சொல்லப்பட்ட நியாயப்படுத்த வேண்டியிருக்கின்றது. அந்த கார்ட்டூனோடு நாங்கள் இன்றைய சுயாதீன செய்தி பார்வையிலிருந்து விடைபெறுகின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.